ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். சவுண்ட் எல்லாம் விடக்கூடாது. நீ எதுக்கு இங்க சப்போர்ட் பாரு? நீ யார்? நீ முதல்ல நீ யாரு? முதல்ல நீ யாரு? நீங்க யாரு? யாரு? போலீஸ். நாங்க பப்ளிக். நீ பப்ளிக். பப்ளிக்னா நீ எங்க எதுக்கு சப்போர்ட் பாரு? நான் நீ எதுக்கு பாரு? நீ நகர செயலாளர் உங்க கட்சிக்கு, எங்களுக்கு இல்ல. புரியுதா? நான் கூட பேசுறேன். பாரு இங்க எதுக்கு தேவையில்ல அவர் விடுங்கற? நான் விடுங்கற பேசுறேன் சொல்லிட்டு உனக்கு ஏதோ வண்டி காலையில தரலாம். பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்குது. நீ இப்ப வார்த்தை பேசுனது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருப்பவர் விஜயபாலன். இவர் மீது அடிதடி, ஆட்டோவை எரித்தது உள்பட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கட்சிக்காரர்களை தாக்குவது, பணம் கேட்டு மிரட்டுவது என தொடர்ந்து விஜயபாலன் அராஜக செயலில் ஈடுபட்டு வந்ததால் கடந்த 2019ஆம் ஆண்டு கட்சியின் தலைவர் திருமாவளவன் விஜயபாலனை விசிகவின் அடிப்படை உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்கினார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போதும் விசிக நிர்வாகி என கூறி விஜயபாலன் பெருந்துறையில் சுற்றி வந்தார். மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமாவளவன் மீண்டும் விஜயபாலனுக்கு பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பதவி வழங்கினார். மாவட்ட செயலாளர் பதவி கிடைத்த நாள் முதல் தொடர் அராஜகத்தில் விஜயபாலன் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அரசு வேலை, பட்டா, கல்லூரியில் இடம், சுய தொழில் செய்ய கடன் பெற்று தருவதாக கூறி பலரிடம் விஜயபாலன் பணம் பெற்று மோசடி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விஜயபாலன் தனக்கென சில அடியாட்களை வைத்துக் கொண்டு கடைகளில் பணம் கேட்டு மிரட்டுவது, பிறரை தாக்குவது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபட்டு வந்தார். விஜயபாலனின் அடியாட்களான விசிக நகர்மன்ற செயலாளர் பொறுப்பில் இருந்த ஆட்டோ பாபு என்கிற அமிர்தலிங்கம் மற்றும் சிலர் ஒரு ஹோட்டலுக்குள் சென்று தனது கட்சியின் பெயரை கூறி பணம் கேட்டிருக்கிறார்கள். ஹோட்டல் உரிமையாளரும் நீண்ட நேரமாக பணம் தர மறுத்த நிலையில், அப்போ நாங்க பார்த்துக்கிறோம் என மிரட்டும் துணியில் பேசி அவர்கள் அங்கிருந்து சென்றனர். மேலும் மது போதையில் இருந்த விசிக நகர்மன்ற செயலாளர் ஆட்டோ பாபு பணியில் இருக்கும் போலீசாரிடம் தான் நகர்மன்ற செயலாளர் என்று பேசி வம்பிழுத்துள்ளார். சவுண்ட் எல்லாம் விடக்கூடாது. நீ எதுக்கு இங்க சப்போர்ட் பாரு? நீ யார்? நீ முதல்ல நீ யாரு? முதல்ல நீ யாரு? நீங்க யாரு? யாரு? போலீஸ். நாங்க பப்ளிக். நீ பப்ளிக். பப்ளிக்னா நீ எங்க எதுக்கு சப்போர்ட் பாரு? நான் நீ எதுக்கு பாரு? நீ நகர செயலாளர் உங்க கட்சிக்கு, எங்களுக்கு இல்ல. புரியுதா? நான் கூட பேசுறேன். பாரு இங்க எதுக்கு தேவையில்ல அவர் விடுங்கற? நான் விடுங்கற பேசுறேன் சொல்லிட்டு உனக்கு ஏதோ வண்டி காலையில தரலாம். பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்குது. நீ இப்ப வார்த்தை பேசுனது. இந்த நிலையில் விசிகவின் மாவட்ட செயலாளர் விஜயபாலனின் அடியாட்கள் மதுபான கடைக்கு ஆட்டோவில் சென்றிருக்கிறார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த சுரேஷ்குமார் என்ற நபரை ஆட்டோ பாபு காலால் உதைத்ததோடு அவரது கூட்டாளிகளை அழைத்து இவனை அடிங்கடா என கூற அவர்களும் பாரபட்சம் பார்க்காமல் கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இதனால் காயமடைந்த சுரேஷ்குமார் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் விசிகவைச் சேர்ந்த ஆட்டோ பாபு என்கிற அமிர்தலிங்கம், மேத்யூ, சர்க்கார், கிப்சன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவர்கள் மீது ஏற்கனவே ஆட்டோவை எரித்தது, திருட்டு மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பெருந்துறை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் விஜயபாலன் தொடர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவரையும் அவரது அடியாட்களையும் கட்சியில் இருந்தே நீக்க வேண்டும் என கட்சிக்காரர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவிக்குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.